சாந்தி. 16/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதியை அருளி ஜீவன் முக்தியை கொடுப்பவர் இப்பொழுது உங்கள் தந்தையாகியுள்ளார். நீங்கள் அவரின் குழந்தைகள் ஆவீர்கள். ஆகவே நீங்கள் அதிக அளவு போதையை கொண்டிருக்க வேண்டும். கேள்வி: அக்குழந்தைகளின் புத்தியால் சதா பாபாவின் நினைவை கொண்டிருக்க இயலாது உள்ளது. பதில்: முழுமையான நம்பிக்கை இல்லாதவர்களின் புத்தியால் பாபாவின் நினைவை சதா கொண்டிருக்க முடியாமல் உள்ளது. தமக்கு கற்பிப்பவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாவிட்டால் அவர்கள் யாரை நினைவு செய்வார்கள்? அவரை மிகச் சரியாக இனங்கண்டு நினைவு செய்பவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. தந்தை தானே வந்து தன்னை பற்றியும் தனது வீட்டை பற்றியும் மிகச் சரியான அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம் 1. இந்த பழைய உலகில் எல்லையற்ற ஆர்வமின்மையை கொண்டிருங்கள். உங்களுடைய சொந்த சரீரத்தையும் கூட மறந்து அமைதி தாமத்தையும் சந்தோஷ தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். புத்தியில் நம்பிக்கை கொண்டிருந்து நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். 2. நீங்கள் ஹம்சோ சோகம் என்ற மந்திரத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டு பிராமணர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த மந்திரத்தின் மிகச் சரியான அர்த்தத்தை அனைவருக்கும் கூறுங்கள். ஆசீர்வாதம். அலௌகீக மொழிகளை புரிந்து கொள்வதற்கு சுய பரிசோதனையை பயிற்சி செய்து வெற்றி நிறைந்தவர் ஆகுவீர்களாக. எந்த அளவிற்கு அதிகமாக குழந்தைகளான நீங்கள் உங்களை சுய பரிசோதனையிலும் இனிமையான மௌனத்திலும் ஸ்திரம் ஆக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு இலகுவாக உங்களால் கண்களின் மொழியை, உணர்வுகளின் மொழியை, எண்ணங்களின் மொழியை புரிந்து கொள்ள முடியும். இந்த 3 மொழிகளும் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழிகள் ஆகும். இந்த அலௌகீக மொழிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. காலத்திற்கேற்ப இந்த 3 மொழிகளால் மட்டுமே உங்களால் இலகுவாக வெற்றி பெற முடியும். ஆகவே இப்போது அந்த ஆன்மீக மொழிகளை பயிற்சி செய்வதை வளர்த்து கொள்ளுங்கள். ஸ்லோகம்: தந்தை உங்களை தனது கண் மடலில் வைத்து அவருடன் திரும்பவும் எடுத்துச் செல்லும் வகையில் மிகவும் இலேசானவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மென்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். தற்சமயம் உலகிற்கு நன்மை செய்வதற்கான இலகுவான வழிமுறை உங்களின் மேன்மையான எண்ணங்களில் ஒருமுகப்படுவதாகும். இந்த முறையால் மட்டுமே உங்களால் சகல ஆத்மாக்களினதும் அலைபாயும் புத்திகளை ஸ்திரப்படுத்த முடியும். ஆத்மாக்கள் எல்லோருக்கும் குறிப்பாக ஓர் ஆசையுள்ளது. அதாவது தமது அலைபாயும் புத்திகள் ஸ்திரமடைய வேண்டும். தமது மனங்கள் விஷமத்தனம் செய்வதிலிருந்து விடுபட்டு ஒருமுகப்பட வேண்டும். இதற்கு குறிப்பாக ஒருமுகப்படுவதை, அதாவது வேறு எவருக்கும் அன்றி ஒரேயொரு தந்தைக்கு சொந்தமாக இருக்கும் விழிப்புணர்வுடன் சதா ஸ்திரமான ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.